Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு 15 watts LED Bluetooth ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து நம்ம அதை வாங்கியிருக்கோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர்ஃபுல் வயர்லெஸ் ஸ்பீக்கர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட LED லைட்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இதோட அவுட்புட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் அந்த ஸ்பீக்கர்லேருந்து. இதோட பேட்டரியோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட், அதாவது நம்மளோட பழைய நோக்கியா ஃபோனுக்குலாம் இருக்குமே அதே அளவு தான். ஆனால் இதோட mAh பார்த்தீங்கன்னா 2200 mAh வந்துருந்துச்சு. இதோட பேட்டரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வரை கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 வோல்ட் சார்ஜரில், அதாவது உங்களோட நார்மல் ஃபோன் சார்ஜரில் நீங்கள் போட்டுக்கலாம். 2 amp அதிலேருந்து அவுட்புட் வந்துச்சுனாவே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கருக்கு. நம்ம இதை அன்பேக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எல்லா ஸ்பீக்கர் மாதிரியும் அதில் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வச்சாச்சு. மேலேருந்து ஒரு பாக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இதுவரை நான் வாங்கின ஸ்பீக்கர்லேயே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்கு மேலே இருந்த அந்த ஒயிட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 2.5 mm ஜாக் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆக்ஸ்பின்னாக இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம் சாங் ஏதாவது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள். இது நார்மலாக நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்களும் அந்த டைம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீக்கரோட லுக்கு ஓவராலாக நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேலே அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க. கீழே ஒரு சின்ன ஊஃபர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா ஸ்பீக்கர் வந்து வைப்ரேஷனில் மூவ் ஆகக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பட்டன் கிளியராக தெரியும். பவர் பட்டன், அப்புறம் ப்ளே பாஸ், அப்புறம் சவுண்ட் கூட்டுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி தான் 4 பட்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இப்போ ஆன் பண்ணும்போது வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நம்ம பார்க்க முடியலை. நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த 3 சைடு வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஸ்பீக்கர் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ஜ் போட்டு இந்த ஸ்பீக்கர் ஆடியோ செக் பண்ணி பார்த்தலாம். இந்த ஸ்பீக்கரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதை உங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன்.
எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.